ஹலோ, ஹாய். வாங்க இன்னைக்குள்ள லஞ்ச் வீடியோ பார்க்கலாம். பீட்ரூட் சாதம் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு நான் ஸ்கூலுக்கு இது குடுத்து விட்றேன். பீட்ரூட் சாதம் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி செஞ்சேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் இல்லாத காரணத்தினால பச்சை பயிறு இருந்துச்சு வீட்டில். அதை ப்ரௌன் சுகர் போட்டால் நல்லா சாப்பிட்ருவா அது. 2வது தொட்டுக்கிற பீட்ரூட் சாதத்துலேயே கொஞ்சம் பீட்ரூட்டை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்குள்ள லஞ்ச் இதுதான். பீட்ரூட் சாதம் வந்து ஸ்கூலுக்கு ப்ரீ கேஜி, எல்கேஜியில் சாப்பாடு கிடையாது அவங்க ஸ்கூலில். யூகேஜியில் மட்டும்தான் அவள் சாப்பாடு கொண்டு போறா. ஸோ அதனால் வந்து யூகேஜிலேயும் செகண்ட் டேர்ம் அந்த டயத்தில் தான் கொண்டு போயிருந்தா சாப்பாடு. ஸ்கூல் அலோடு அப்படி. அதனால வந்து சாப்பாடு இப்போ தான் அவள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் பழகுறா. சாப்பிட்டும் பழகுறா. ஒரு ஒரு டேஸ்ட் அவளுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால் அவள் என்ன கேட்குறா, எப்படி காரம் இல்லாமல் எப்படி சாப்பிட்றாளோ அது மாதிரி நான் விட்டுட்டேன். நான் எதையும் நானா எடுத்து ரிஸ்க் எடுத்து அவளுக்கு கொடுத்தது கிடையாது. அவள் எப்படி கேட்குறாளோ அது மாதிரியே கொடுத்துருவேன். பச்சை பயிறு வந்து சாப்பிட மாட்டா. ஆனால் அந்த ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, ஸோ அதுக்காகவே வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவா. அது பிடிச்சதுனால சாப்பிடுவா. நீங்கள் கலந்துலாம் வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நமக்கு சாப்பிட்டா சாப்பிட வேணும் பச்சை பயிறுங்கிறக்காண்டி வச்சிட்டேன். இன்றைக்குள்ள லஞ்ச் வீடியோ இதுதான். அதோட அப்படியே கூட்டி போய் விட்டுட்டு லஞ்சுக்கு சமைச்சிருந்தேன் வீட்டுக்கு. ஸோ அது வந்து ஒயிட் சாதம். இங்கிட்டு வந்து சாம்பார் கொஞ்சம் வத்திருச்சு. ஸோ டைம் ஆனனால ஏதோ வேலையில மறந்துட்டேன். ஸோ அது வத்திருச்சு. 2வது அந்த பீட்ரூட்டு காலைல வச்சுருந்தத அதை அப்படியே லஞ்சுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு முருங்கைக்கீரை எங்கள் வீட்டு முதலே மரம் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை பறித்து பொரியல் பண்ணிக்கிட்டேன். காலையில் வச்ச பச்சை பயிறு. இன்றைக்கூட லஞ்ச்சு எங்கள் வீட்லேயும் இதுதான். ஓகே, பை.